பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிளாஸான ஜர்தூசி கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த ஜர்தூசி கிளாஸை வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். இன்றைக்கி நான் எடுத்து வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா 3 விதமான ஜர்தூசி எடுத்து வச்சுருக்கேன். நக்ஷி, கோரா, அதுக்கப்புறம் சாதின்னு சொல்லி 3 ஜர்தூசி இருக்குது. இதில் வந்து ஒவ்வொரு கடைக்காரங்களுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி பேர் சொன்னீங்கன்னா புரியாது. நீங்கள் 3 விதமான ஜர்தூசி இருக்குங்கள, அந்த 3 டைப்புமே எடுத்து காட்டுங்கன்னு சொல்லுங்கள். அப்புறம் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அதை வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி சதுரமாக இருக்கும். எல்லா பக்கமும் வந்து சதுரமாக இருக்கிற ஜர்தூசி பேர் நக்ஷி. பேர் பார்த்திங்கன்னா நக்ஷி. அதுக்கப்புறம் இந்த ஸ்ப்ரிங் மாதிரி பெருசாக இருக்கும். இதுக்கும் இந்த சாதிக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா இவ்வளோ இருக்கும். இது வந்து ப்ளைனாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது பார்த்திங்கனாவே தெரியும் ஸ்ப்ரிங் மாதிரியே இருக்கும். இது வந்து பெரிய சைஸாக இருக்கும். இதோட பேர் வந்து கோரா. சாதிங்கிறது வந்து இந்த மாதிரி ப்ளைனாக இருக்கும். வெறும் நம்மளுடைய அந்த பீட்ஸ் நீடில் நுழையிற அளவு தான் இருக்கும். அதனால் இது வந்து சாதின்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டும் வந்து இந்த மாதிரி ஏதோ ஒரு கலர் வாங்கினீங்கன்னா போதும். இது நம்ம மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். சாதிங்கிறது இது மட்டும்தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். இதில் வந்து கலர்ஸ் நிறையா இருக்குது. நான் சும்மா ஒரு 3 கலர்ஸ் மட்டும் காட்டுறேன். இது வந்து சில்வர் கலர், இது வந்து ரெட்டு, இது வந்து ரோஸ். இந்த மாதிரி ஏதாவது ஒரு 3 கலர் வாங்கி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ப்ரைஸ் வந்து இது அதிகமாக தான் இருக்கும். கலர்ஸ் மட்டும் கம்மியாக வாங்கிக்கோங்க, கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சில்வர் கலர், கோல்டு கலர்லாம் கொஞ்சம் நிறையாவே வாங்கி வச்சுக்கோங்க. அதுவுமே உங்களுக்கு ப்ளவுஸ் ஒர்க் வரும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ இது எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த சாதி அப்படிங்கிறத வந்து என்ன பண்ணணுன்னா, கொஞ்சம் இப்படி இழுத்த மாதிரி கொஞ்சமாக இப்படி லைட்டாக அப்படி இழுத்துக்கோங்க. லைட்டாக இப்படி இழுத்துட்டிங்க அப்படின்னா அது கொஞ்சம் ரொம்ப நெருக்கமாக இல்லாமல் கொஞ்சம் விலகி இருக்கும். ரொம்ப நெருக்கமாக அந்த ஸ்ப்ரிங் மாதிரி இல்லாமல் ப்ளைனாக கொஞ்சம் அதில் கேப் விழுந்துடும். அப்போ வந்து நமக்கு நீடில் வந்து அதுக்குள்ளே நுழையிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இப்போ இந்த மாதிரி இந்த சாதி யூஸ் பண்ணும்போது தான் நமக்கு வந்து கொஞ்சம் நல்லாவே கஷ்டமாக இருக்கும். பட் ப்ராக்டிஸ் எடுக்க தான் இந்த சாதிங்கிறது வரும். மீதி இந்த நக்ஷி கோரா வந்து ஈஸியாகவே உங்களால் போட முடியும். ஸோ இது எல்லாமே நான் எப்படி போடுறதுன்னு நான் இப்போ சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து இது எப்படி கட் பண்ணுற மெத்தட் வந்து நான் சொல்ல போகிறேன். ஓகேங்களா? இப்போ இது இப்படி ஒன்றா எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு நீங்கள் கட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரே ஒரு இடத்துல எடுத்துக்கோங்க. ஒரு சைடு மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு கட்டர் எடுத்துக்கோங்க. ஜர்தூசிக்கினே கட் பண்ணுறதுக்கு ஒரு கட்டர் வச்சுக்கோங்க. இல்லைன்னா நார்மலாக எடுத்துக்கோங்க. பட் இதுக்குன்னு தனியாக ஒன்று வாங்கிக்கோங்க. இப்போது இது எனக்கு வந்து ஒரு 1/4 இன்ச் வேணும், இல்லை ஒரு 1/2 இன்ச் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு 1/4 இன்ச்சுக்கு கட் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல வேணும். இப்படியே பிடிச்சி அழுத்திட்டு இருக்கக்கூடாது. டக்குன்னு இப்படி கட் பண்ணிடணும். பாருங்கள், இப்படி டக்குன்னு கட் பண்ணிடணும். இப்படி பிடிச்சி அழுத்திட்டு இப்படி இழுத்தீங்க அப்படின்னா ஸ்ப்ரிங் வந்து இப்படி ஆகிடும். இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா அது வேல்யூபிளே இல்லை. ஓகேங்களா? இந்த மாதிரி இப்படி டக்குன்னு கட் பண்ணிடணும். அப்புறம் இந்த மாதிரி நீங்கள் இழுத்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு இதாகிடுச்சுன்னா நடுவில் வந்து இந்த ஹோல்ஸுக்கு நடுவில் வந்து நமக்கு ஸ்ப்ரிங் நின்றும். அப்போ வந்து நமக்கு நீடில் எடுக்கிறதுக்கு முடியாமல் போயிடும், நமக்கு வேஸ்ட் ஆகிடும். ஸோ அது மட்டும் கவனமாக பார்த்துக்கோங்க. இப்படி எடுக்கிறீங்க, இப்படி டக்குன்னு கட் பண்ணிடுறீங்க. எந்த அளவு வேணுமோ அந்த அளவு. ஓகே, இப்போது நம்மளுக்கு இப்போ இது கட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து இது எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் சேம் மெத்தட். இப்படி எடுக்கிறீங்க, இப்படி நமக்கு எந்த அளவு வேணும், 1/2 இன்ச்சா இல்லை 1/4 இன்ச்சா 1 இன்ச்சான்னு பார்த்துட்டு, ஏன்னா நம்ம அளவு வச்சு தான் நம்ம இனிமேல் ப்ளவுஸ் ஒர்க்குக்கு ஃப்ளவரோ லீஃபோ எல்லாமே போட போகிறோம். ரேண்டமெல்லாம் நமக்கு ஹேண்ட் ஒர்க்லாம் கிடையாது. ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி எடுத்துகிட்டு இப்படி டக்குன்னு கட் பண்ணிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சது. இதுக்கெல்லாம் இந்த இழுக்கிறதுலாம் தேவையில்லை. இதுவுமே பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் இழுத்துட்டிங்க அப்படின்னா என்ன ஆகுனா, அதையுமே காட்டுறேன் பாருங்கள். இப்படி இருக்குது, ஸ்ப்ரிங்கை ரொம்ப இழுத்துட்டிங்க அப்படின்னா இப்படி ஆகிடும். இப்படி ஆயிடுச்சு அப்படின்னா அது நமக்கு யூஸே ஆகாது. அவ்வளோதான், வேஸ்ட். இந்த ஜர்தூசி வேஸ்ட். ஸோ அதனால் இந்த மாதிரி வந்து இழுத்துறாதீங்க. ஹேண்டில் பண்ணுறது ஜர்தூசி ரொம்ப பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். நம்ம ஹேண்டில் பண்ணணும். இப்படி இழுத்துட்டிங்க அப்படின்னா அது வேல்யூவே இல்லை. ஓகேங்களா? அப்புறம் நீங்கள் இதோட கட் பண்ணி தான் யூஸ் பண்ணிக்கணும். அவ்வளோதான். இதை வந்து தூக்கி போட்டுருணும். குழந்தைங்க கையிலலாம் வந்து கொடுக்காதீங்க. அவங்க இழுத்து எல்லாத்தையும் அவ்வளோதான் வேஸ்ட் பண்ணிடுவாங்க. மறுபடியும் நீங்கள் முதலேருந்து வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ காசு வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். ஓகேவா? அப்புறம் இன்னொன்று சொல்கிறேன். இப்படி கடைக்காரங்க வந்து நமக்கு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியெல்லாம் அங்கங்கே இப்படி இருக்கும். இந்த மாதிரி அதாவது நசுங்கி போன மாதிரி இருக்கும் இந்த இடத்துலலாம். இதெல்லாம் வந்து யூஸ் ஆகுமானா யூஸ் ஆகாது. நீங்கள் அது வரைக்கும் கட் பண்ணிக்கணும். அந்த இடம் வரும்போது நீங்கள் கட் பண்ணிவிட்டு தான் நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். அதனால் ஜர்தூசிலாம் வாங்கும்போது பார்த்து கரெக்டாக வாங்கிக்கோங்க. நீட்டாக இருக்க மாதிரி வாங்கிக்கோங்க. ஹோல்சேல் ஷாப் போனீங்கன்னா கொஞ்சம் கம்மி விலைக்கு வாங்கிக்கலாம். இது வந்து நீங்கள் நிறையா ப்ளவுஸில் இப்போ ஒர்க் பண்ண போகிறீங்கன்னா நம்ம ஒன்றா கட் பண்ணிகிட்டு இருக்க டைம் வேஸ்ட்.
ஸோ ஒட்டுக்கா நம்ம எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறதான். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு வந்து கட் பண்ணி பழகிக்கோங்க. இப்படி ரெண்டு எட்ஜையும் வந்து இப்படி இந்த 2 எட்ஜ் இருக்கு இல்லையா, அந்த 2 எட்ஜையும் வந்து இப்படி ஜாயின் பண்ணி கட் பண்ணி பழகிட்டிங்கன்னா அடுத்தது 4 எட்ஜு இன்னொரு ஜர்தூசி எடுத்து அதையும் 2ஆக மடித்து இந்த மாதிரி ஓரத்தில் வச்சுட்டு நமக்கு எத்தனை 1/4 இன்ச் வேணுன்னா 1/4 இன்ச் நமக்கு சைஸுக்கு ஏற்ற மாதிரி இப்படி பிடிச்சி டக்குன்னு இப்படி கட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இப்படி 2ஆக மடிச்சிருக்கீங்களே, இந்த இடத்துல இப்படி இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா கட்டரில் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இதை வந்து இப்படி 4ஆக மடிச்சுக்கலாம். இது வந்து நீங்கள் ஹெவி ஒர்க் பண்ணுறீங்க ஜர்தூசியில் அப்படின்னா இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்படி ஈவனாக வந்து எல்லாமே வச்சுட்டு இப்படி ஈவனாக வந்து எல்லாமே வச்சுட்டு இப்போ 4யுமே சேர்த்து இப்போ வந்து 4யுமே சேர்த்து நீங்கள் இப்படி டக்குன்னு கட் பண்ணிடணும் பாருங்கள். அப்போ வந்து உங்களுக்கு சீக்கிரமாக உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்துருவீங்க, டைமும் சேவ். இப்படி வச்சு டக்குன்னு கட் பண்ணிடணும், அவ்வளோதான். அவ்வளோதான். இப்படி கட் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு வந்து சீக்கிரமாக நம்ம தேவையான அளவு வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் பாருங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் இது எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.